எத்தனை பேருக்கு எக்ஸசைஸ்னால் ரொம்ப பிடிக்கும்? நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேங்க, ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. கேள்வி இருக்கா? மூளை 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 என்ற ஒன்று எங்கே உள்ளது என்று எல்லாருக்கும் தெரியும் தானே? சரியா? எத்தனை கிலோ எடை என்று சொன்னால் எத்தனை பேர்கள் சொல்வார்கள்? நீங்கள் சொல்வீங்களா? சரியா? இதான் பார்க்க போகிறோம். சரியா? சிலருக்கு பாருங்கள், மூளை இருக்குல்ல, வேலை செஞ்சவொன்னு ரொம்ப டயர்டாக படுத்து தூங்கிடுவாங்க. சிலரோட மூளை எப்படி இருக்கும்? ஆக்டிவேஷனாக இருக்குமா? மூளை எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே, ஓய்வு இல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மூளை அமைதி அடைஞ்சால் மட்டும்தான் நாம் நினைக்கிற காரியம் எல்லாமே வெற்றி அடையும். ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு என்ன தேவை தெரியுமா? மூச்சு பயிற்சி மூளையை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி அமைதியாக்கும். என்ன மூச்சு பயிற்சி செய்ய போகிறீங்க? காலையிலேருந்து என்ன பண்ணிக்கோங்க, 2 விரல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த 2 விரல் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் இந்த நோஸை க்ளோஸ் பண்ணி காற்றை உள்ளே இழுக்கணும். திரும்ப இந்த நோஸை அடைச்சி இது வழியாக ரிலீஸ் பண்ணணும். இதை இந்த சைடு, இந்த துவாரத்துலேருந்து 11 முறையும், இந்த துவாரத்தில் 11 முறையும் மாறி மாறி பயிற்சி பண்ணும்போது இந்த மூளை என்ன செய்யுது? ரெஸ்ட் லெவலுக்கு வரும். சரியா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப துக்கமாக இருந்தாலும் சரி, இந்த மூளை எதையுமே ஏற்றுக்காதுங்க. மூளை அமைதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப அவசியம். நான் பயிற்சி செய்தேன். என்ன செய்தேன்? மூச்சு பயிற்சி செய்தேன். செய்ததோடு நில்லாமல் அனுதினமும் பயிற்சியை நான் செய்தேன். என் வாழ்வை விதியை கொண்டு நானே ஜெயித்தேனே. மூளை நிறைய திங்க் பண்ணுதில்ல, அது ஸ்டாப் ஆகும்போது, உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக மாறும்போது நீங்கள் வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். ஜெயிப்பீங்க கண்டிப்பாக. சரியா? மூச்சு பயிற்சி பண்ணுறீங்களா? எப்படி பண்ணணும்? ஒரு முறை கவனிங்க. ஏழு முறை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மூக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி. வாழ்க்கையில் மேலும் மேலும் உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற, எண்ணங்கள் எல்லாம் ஈடேற, நல்ல எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற வாழ்த்துக்கள்.